திருப்புகழ் 640. கடகட கருவிகள் தப வகிர் அதிர் கதிர்காம தரங்கம் அலை வீரா கனகத நககுலி புனர் இத குண குக காம அத்தன் அஞ்ச அம்புயன் ஓட வட சிகர கிரி தவிடுபட நடமிடு மாவில் புகுங்கந்த வழாது வழி வழி தமரென வழிபடுகிலன் என் அவா விக்கினம் என் அவா விக்கினம் பொன்றிடுமோதான் அடவி இருடி அபிநவ குமரி அடிமையாய புனம் சென்று அயர்வோனே அயில் அவச்சமுடன் ததி திரி தரு கவி ஆள புயம் கொண்டு அருள்வோனே இடம் ஒரு மரகத மயில்மிசை வடிவுள ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே என் அவா விக்கினம் பொன்றிடுமோதான் இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரான சிவமுனிவரின் மகளான வள்ளி நாயகியின் அடிமையாய் அவள் இருந்த திணைப்புனத்துக்கு போய் தளர்ச்சி அடைந்தவனே வெயிலால் மயக்கத்துடன் அக்காலத்தில் திரிந்து சென்ற கவியான பொய்யாமொழி புலவரை ஆட்கொண்டருளும் பொருட்டு வேலை தோளில் எடுத்து சென்று அருள் செய்தவனே தம் இடப்பக்கத்தில் மரகத மயிலுக்கு மேலான அழகு வாய்ந்த பார்வதிக்கு இடம் தந்த சிவபிரானின் செல்வ குமரனே நான் இனிய சொற்களை சொன்னாலும் செருக்குடைய சொற்களை சொன்னாலும் இந்த ஏழையிடத்தில் இரக்கம் காட்டும் பெருமாளே இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக்கு இறங்கும் பெருமாளே கடகட என்ற ஒலிக்கும் பறை முதலான கருவிகள் ஒலியும் கெட கீற்றுகளை உடைய புலிகள் உருமுகின்ற கதிர்காமத்தில் வீற்றிருப்பவனே அலையுடைய கடலை வருந்தச் செய்த வீரனே பெருமையும் சினமும் பொருந்திய மலை போன்ற யானை வளர்த்த தேவசேனையை தழுவிய இனிய குணங்களை உடையவனே அடியவரின் உள்ள புகையில் வாழ்பவனே மன்மதனின் தந்தையான திருமால் அஞ்சவும் நான்முகன் ஓடவும் வடதிசையிலே உள்ள மேருமலை பொடிபடவும் நடனமாடும் மயிலான குதிரை மீது ஏறி வரும் கந்தனே இடம் ஒரு மரகத மயில்மிசை வடிவுள ஏழைக்கு இடம் கண்டவர் வாழ்வே தவறாது வழி வழியான உறவினன் என்னும்படி நான் நின்னை வழிபடும் ஆற்றல் இல்லாதவனாய் உள்ளேன் எனக்குள்ள மற்ற தடைகளும் அழிந்து ஒழிந்திடுமா நின்னை வழிபடும் ஆற்றலை எனக்கு நீ அருள்வாயாக என்று வேண்டியவாறு